மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதாக இருந்தாலும், மாநில உரிமை என்றாலும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான உறுதியை காட்டுவதிலும், தேச ஒற்றுமையை வெளிப்படுத்துவதிலும் முதலானவராய் திகழும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழியில் செயல்படும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. நெல்லை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அகழாய்வில் சேகரிக்கப்படும் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. இதற்கான கட்டுமான பணிகளை பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கட்டுமானத்தின் தரம், அங்கு பயன்படுத்தப்படும் கட்டுமான பொருட்களின் தரம் ஆகியவற்றை குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழுடைய பண்பாடு, தமிழனுடைய கலாச்சாரம், தமிழுடைய வாழ்ந்த வரலாறு இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற வகையில் ஏற்கனவே தொல்துறை ஆராய்ச்சியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட பொருள்களெல்லாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று கீழடியில் ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்கி திறந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய திருநெல்வேலி இந்த பகுதியில் ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி ஒட்டியிருக்கிற நம்முடைய இந்த பகுதியில் 33 கோடி ரூபாயில் கொர்க்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர் கண்டெடுக்கப்பட்ட பொருணை என்கிற ஒரு அற்புதமான ஒரு அகழாய்வு செய்யப்பட்ட பொருள்களை காட்சிப்படுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்கள் 18/5/2023 அடிக்கல் நாட்டினார்கள். நான் ஏற்கனவே இந்த பணி வேகப்படுத்துவதற்காக ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். இரண்டாவது முறையாக நான் ஆய்வு மேற்கொண்டேன். இந்த பணிகள் நாங்கள் எண்ணிய அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அருங்காட்சியகத்தில் ஜூன் முதல் வாரத்தில் அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் அருங்காட்சியக பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் புதிதாக கட்டப்படவிருக்கும் நூலகத்திற்கான இடத்தையும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சி அமைந்ததற்கு பின்னர் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும், நூலகங்கள் அதிக அளவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், சென்னை, மதுரையை தொடர்ந்து திருச்சி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் நூலகங்கள் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிற நம்முடைய முதலமைச்சர், கல்விதான் ஒரு மனிதனை பண்படுத்தும். கல்விதான் மனித வாழ்க்கையில் அம்மா சமமாக எண்ணக்கூடியது கல்விதான். ஆனால் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே பல்வேறு நூலகங்களை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு நூலகங்களை அறிவித்தார்கள், கட்டினார்கள். தென்னக பகுதிக்கே மதுரையில், மாமதுரையில் ஒரு நூலகம் கட்டப்பட்டு திறப்பு நடைபெற்றது. அது அண்ணன் கலைஞர் பேரில். அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது, கட்டி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் ஒரு நூலகம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிதியாண்டிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 3 நூலகத்தை அறிவித்தார்கள். ஒன்று நம்முடைய திருநெல்வேலி,
மற்றொன்று கடலூர், மற்றொன்று சேலம். ஆக 3 இடங்களில் அந்த நூலகங்களை அறிவித்தார்கள். அந்த நூலகத்தை எங்கே கட்டுவது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவருடன் கலந்து பேசி இந்த பகுதியிலே கட்டுவது என்று பொதுப்பணித்துறை சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். மேலும் நெல்லை குளவணிகர்புரத்தில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒய்வடிவ பாலத்திற்கான நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மேலும் நெல்லை குளவணிகர்புரத்தில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒய்வடிவ பாலத்திற்கான நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்த அமைச்சர், நெல்லை மேற்கு புறவழிச்சாலை 33 கிலோமீட்டர் அளவில் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் சிறப்பாக பராமரிக்கப்படுவதன் அடிப்படையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விபத்து 14% குறைந்துள்ளதாகவும், நாகப்பட்டினம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் இருந்து கொழும்புவிற்கு செல்லும் வகையில் கப்பல் போக்குவரத்திற்கு அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும், இதற்காக 160 கோடி ரூபாய் நிதியும் ஒன்றிய அரசிடம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அமைச்சரின் இந்த ஆய்வு பணியின் போது மாவட்ட ஆட்சியர் சுகுமார், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், முன்னாள் அமைச்சர் TPM மைதீன்கான், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்துல் வஹாப், ராஜா, மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு உட்பட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாநகரத்திற்கு உட்பட்ட ராமலிங்கனார் தெரு, கட்டபொம்மன் தெரு, தேரடி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெறும் சாலை பணிகளை அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பணிகளை தரமாக மேற்கொள்ளவும் விரைந்து முடித்திடவும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நம்முடைய திருவண்ணாமலை தேரோடு வீதி இதை காங்கிரீட் சாலையாக ஆட்சிக்கு வந்தவுடனே அமைத்து தருகிறேன் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபொழுது நான் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இதே இடத்தில் தான் பிரச்சாரத்தை அவர்கள் துவக்கினார்கள். அந்த வகையில் சென்ற 24-25 நிதியாண்டில் ஏற்கனவே 1 கிலோமீட்டர் இந்த காங்கிரீட் சாலை அமைக்கப்பட்டது. இந்த நிதியாண்டு 1.9 கிலோமீட்டர் இந்த காங்கிரீட் சாலை அமைக்கின்ற திட்டப்பணிகள் 2வது கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல் கட்டத்துக்கு 14 கோடி ரூபாயும் 2வது கட்டத்துக்கு 15 கோடி ரூபாயும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள். பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறதா, தரமாக நடைபெறுகிறதா, மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நடைபெறுகிறதா, பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நடைபெறுகிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் எங்களுடைய துறையினுடைய தனி அதிகாரி அவர்களும் நாங்கள் இங்கே ஆய்வு மேற்கொண்டோம். காந்தி நகரிலிருந்து நம்முடைய சன்னதி வீதி, அந்த சன்னதி வீதி ஏறத்தாழ 845 மீட்டர் தூரம் ட்ரெயின் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றொன்று திருவள்ளூர் சிலையில் இருந்து பெரியார் சிலை வரை அங்கே 825 மீட்டர் தூரம் ட்ரெயின் கட்டி கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழரசங்களை வழங்கினார். அப்போது கரும்புசாறு பிழியும் இயந்திரத்தை அமைச்சர் அவர்களே இயக்கி கரும்புசாறு எடுத்து பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்வின் போது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட இளைஞர் அணியினர் மற்றும் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலரும் உடனிருந்தனர். திருவண்ணாமலையில் இந்த அறநிலையத்துறை சார்பில் சித்ரா பௌர்ணமி 2025ஐயொட்டி முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில்
சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். எப்படி கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கானோர் கூடுவார்களோ அதே போல சித்ரா பௌர்ணமிக்கும் கூடுகிறார்கள். பல மாவட்டங்களிலிருந்து, இன்னும் பல மாநிலங்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வருகிறார்கள். 20 to 25 லட்சம் பேர் இந்த ஆண்டு வரக்கூடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு பணிகளிலே மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது. அந்த பணிகளெல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அரசின் சார்பாக இந்த ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது. அதில் குறிப்பாக வெளியூரிலிருந்து வருகிற போக்குவரத்து 4533 பஸ் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அதை நிறுத்துவதற்காக தற்காலிக இடமாக 20 பஸ் ஸ்டாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2605 பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதுமான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 73 இடங்களில் கார் நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 12360 கார்கள் நிறுத்துவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. இதில் வருபவர்களுக்கு மருத்துவ உதவி என்ற அடிப்படையில் நம்முடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி நம்முடைய டீன் தலைமையில் 3 மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனில் கிரிவல பாதையில் ஏறத்தாழ 56 இடங்களில் மருத்துவ சிறு குழுக்கள் ஆங்காங்கு நிரந்தரமாக மருத்துவம் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கிரிவல பாதை அமைந்திருக்கின்ற 14 கிலோமீட்டர் சாலையிலும் மக்கள் குடிப்பதற்கு சுகாதாரமான குடிநீரும் கழிப்பறை வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறிய அமைச்சர், கிரிவல பாதைக்கு என்று முதலமைச்சர் அவர்களால் தனியாக காவல் நிலையம் அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். திருவண்ணாமலை திருக்கோவிலை திருப்பதிக்கு நிகரான ஒரு கோவிலாக அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். ஆக தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு 2021 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது நான் திருப்பதிக்கு இணையாக, திருமலைக்கு இணையாக இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலை அது விரிவடைவதற்கு ஆட்சி அதிகாரம் வந்தவுடனே என்னால் நான் அத்தனை உதவிகளை செய்வேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். அதை முழுமையாக செய்து கொண்டிருக்க என்னுடைய தொடர்ச்சி தான் இப்போ நான் சொன்ன இத்தனை பணிகளும். அதனால் நீங்களே இன்னும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து உறுதுணையாக இருந்து இந்த சித்ரா பௌர்ணமியை நடத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணை கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் வார விழாவில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் போர் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் நாட்டின் எல்லையில் நின்று நாட்டையும் மக்களையும் காக்கும் நம் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களின் தியாகத்தை போற்றுகிற வகையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் பேரணியில் சர்வமத நிர்வாகிகள், முன்னாள் ராணுவத்தினர், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள டிஜிபி அலுவலகத்தில் இருந்து போர் நினைவு சின்னம் வரை நடைபெற்ற தேச ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையிலான இந்த பேரணியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். பேரணியின் நிறைவில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த 26 அப்பாவி பொதுமக்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கழக
முன்னதாக திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களின் ஏற்பாட்டில் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்காக அமைச்சரின் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, மாநில மருத்துவர் துணைத் தலைவர் ஏவவே கம்பன் ஆகியோர் பக்தர்களுக்கு அறுசுவை உணவை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம், நகர செயலாளர் கார்த்திக் வேல்மாறன் உள்ளிட்டவர்களும் உடனிருந்தனர்.